நான் சொன்னேன். யார் நீ? நீ 2 வருஷமா தெரியும்னா என்ன பேசுவியா? கமருதீனுக்காக நான் இந்த நேரத்துக்கு சாட்சி சொல்லப்பட்டு அது நிறைய பேருக்கு பதில் தெரியல. என்னவா இருக்குன்னு யோசனை பண்ணிருந்தீங்களா? இன்னைக்கு எபிசோட் என்னன்னு தெரிஞ்சிருவாது. பிக் பாஸ் டே 14 இன்னைக்கு சண்டே எபிசோட விஜய் சேனல் ஹோஸ்ட் புறமால பார்க்கும்போது கொஞ்சம் ஃபன்னா இருந்துச்சு. கலகான்னு இருந்துச்சு. தீபாவளினால எல்லாத்துக்கும் விஷ் பண்ணிட்டு போயிடுவாரு இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் காண்டாவும் இருந்தா நிறைய கேட்க வேண்டிய கொஸ்டினையும் கேட்டாரு. இன்னைக்கு எபிசோட ஓப்பனிங் என்னாச்சுன்னா நம்ம விஜய் சேனல் இன்னைக்கு ஓப்பனிங் எல்லாத்துக்கும் தீபாவளி யாரும் எதுவுமே கஷ்டப்படுத்துவானா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வச்சு செஞ்சுக்கலான்ட்டு ஓப்பனிங் எல்லாத்தையும் ஜாலியா பேச விட்டு எல்லாமே முடிச்சாரு. அதை கேட்ட உடனே வினோத் எல்லாத்துக்கும் என்னென்னமோ பிரச்சனை இருக்கு, உனக்கு என்னப்பா இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு கேட்டாலும் வினோத் இவன் திவாகரா ஏன்னா வெளியே என்ன நடக்குதுன்னு வினோத்துக்கு தெரியாது இல்ல. இவங்க தானே இப்போதைக்கு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்காங்க வினோத் தெரியல. ஆனா அதை போட்டு உடச்சாரு. ஏன்னா விஜய் சேனல் அது போட்டு உடச்சதுக்கு அப்புறம் இனிமேல் அவங்க இனிஷியேட் என்ன பண்ணாங்களா இதுக்கப்புறம் அது ஆக்டிங்கா வருமானு தோணுச்சு. சொல்லியிருக்காம விட்டுருக்கலாம், நல்லா இருக்குப்பான்னு உங்க பேரண்ட் முடிச்சிருக்கலாம். ட்ரெண்டிங் ஆக்டிங் வேலை சொன்னதுக்கப்புறம் திவாகர் மண்டல எதிர்த்து இனிமேல் அதை மட்டுமே பண்ண ஆரம்பிச்சு வரோம்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. ஏதோ ஆனா வினோத்தோட அந்த ஹியூமன் சென்ஸ் காமெடிலாம் சூப்பரா இருந்துச்சு. ஆனா பின்னாடி ஸ்விமிங் பூல் இருக்குல்ல, ஒருவேளை அது மட்டும் இல்லாம கனடா இருந்துச்சு நாங்க குதிச்சு எடுத்துட்டு போனோம் 7 பேர் அவ்வளோ டார்ச்சர் பண்றாங்க இந்த ஆளு அப்படின்ட்டு ரொம்ப இன்னசென்ட்டா உண்மையிலேயே மையாத கோர் மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க 2 பேர் பேசிக்கிறது அந்த இடத்துல இவர் அந்த ஆளை திட்டுறது இவரை திட்டுறது தர்பீஸுங்கிறவர் வினோத்துங்கிறதுல ஒரு மாதிரி ஃபன்னா போச்சு. அது எபிசோட்லுமே சரி லைவ்ல தான் நிறைய கண்டென்ட் சிக்குது. எபிசோட் அதை பெருசா போட மாட்டேங்கிறாங்க. ஆனா இவங்களோட காம்போ இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஒரு பெரிய தூணா இருக்கு. பிக் பாஸ் ஜெயிக்கணும்னால விளையாடல, இவங்க அவங்க பார்த்து ஃப்ரீயா விளையாடுறது இது இந்த எபிசோட் சீசன் தூக்குறதுக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கு. அதுக்கப்புறம் உள்ளுக்க டேலண்ட் என்டர்டைன்மெண்ட் என்னன்னு தெரியுமா அப்படின்ட்டு டக்குன்னு 3 பேர் இருக்க சபரியும் விக்கல் விக்ரம் பிரவீன் 3 பேருமே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைவ்ல வந்து இது பண்ணிருப்பாங்க எபிசோட் என்னன்னா அந்த விளையாடுற கேம் மாதிரி எலி வந்து என்னமா பேசிக்கும் அப்படின்ட்டு. ஸோ நீங்க 3 பேர் எலி உள்ள இருக்கவங்களை பார்த்து எப்படி நடந்துக்கும், எலி என்ன மாதிரி நடந்துக்கும் இந்த 3 பேரை பார்த்துன்னு கேட்டோன்னே சபரி விக்கல்ஸ் பிரவீன் 3 பேருமே அழகா அது இமிட்டேட் பண்ணாம அந்த எலி வந்து இவங்க மத்தியில இருந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கறத பேசிக்கிறது ரொம்ப அழகா என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இனிமேல் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் அவங்க பேசினது ஜாலி என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. அதைத்தான் விஜய் சேனல் சொன்னாரு, இந்த பிக் பாஸ் சீசன் 9 பிக் பாஸ்ங்கிறது உங்க திறமையை வளர்த்துக்கிறது. எவ்வளவு என்டர்டைன்மெண்ட் உங்களுக்குள்ள எவ்வளவு டேலண்ட் இருக்கோ அதை வளர்த்துக்கோங்க. சும்மா சண்டை செச்சு போட்டா நீங்க வளருவீங்க ஃபேமஸ் ஆவீங்கன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி டேலண்ட் திறமையை வளர்த்துக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அதை பக்காவா பயன்படுத்திக்கோங்கன்ட்டு இவங்க எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிட்டு போனார். உண்மையிலேயே கரெக்ட். இங்க சண்டை செஞ்சு போடுறக்காக மட்டும் தான் வந்திருக்கான்னு நினைக்கிற 10 பேர் அதை போப்பா சொல்ற கமர்திலாம் பயங்கரமா ஒன்று பண்ண கிளைமேட்ஸ்ல பைத்தியக்காரன். துஷாரை எழுப்பிட்டு துஷார் நீங்க தானே போன வீக்கு தலையா இருந்தீங்க, சொல்லுங்க யார் இல்லை எப்படி பண்ணாங்க நல்லா பண்ணாங்களே எப்படின்னு கேட்கும்போது துஷார் வந்து டக்குன்னு உண்மையிலே துஷாருக்கு வந்து 10 பேர் விஷயத்தை சொன்னாங்கன்னா அது ஆமான்னு சொல்லி ஏத்துக்கிற மனப்பான்மை அல்ல துஷார். ஒன்று என்ன பண்ண சபரி பாராட்டினாப்ல, கனியக்கோ பாராட்டு, FJ பாராட்டினாப்ல. ஆனா டக்குன்னு கேட்டேன் எல்லாத்தையும் பாராட்டிங்க நீங்க உங்க இதுல கரெக்டா இருந்தீங்களா கேட்டோன்னே அப்படியே வாய முடிட்டு இருந்தான். ஏன்னா கரெக்ட் அவன் அந்த வேலையை கரெக்டாவே பண்ணவே இல்லை. நான் அன்னைக்கே சொன்னதுதான் 2 தடவை நாய் குறைச்சி FJ எதுவுமே சொல்லவே கிடையாது. அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துருந்தேன். விஜய் சேனல் அதே கேட்டாரு கரெக்ட் இந்த மாதிரி போட்டால் அடுத்த தடவை புத்தி வரும். ஆனா விஜய் சேனல் ஏன் தக்கு பிடிச்சாலு நக்கல் பிடிச்சாலு. போன வீக் கேப்டன் டாஸ்க்ல வந்து மாஸ்க் வந்து துஷார் மாஸ்க் தான் ஜெயிச்சாப்ல. ஸோ அது வந்து அவன் வேற மாதிரி எடுத்துட்டு வந்துப்பான். ஆனால் இன்னைக்கு விஜய் சேனல் போல ஒரு சார் நீ மாஸ்க் எடுக்கும்போது நான் கண்டுபிடிக்காம முட்டேன்ப்பா, வாயை திறக்கவே மாட்டேங்கிறதுக்கு தான் மாஸ்க் எடுத்து நான் வேற என்னமோ நினைச்சிருப்பா அப்படின்ட்டு படாது நக்கலை அடிச்சுட்டாரு. உண்மையில அப்படிதான் இருந்துச்சு. அன்னைக்கு கூட வாய சண்டை வந்தாலும் வாய் திறக்க மாட்டேன் நினைச்சா ஆமாம் கட்டில எதுக்கும் வாய் திறக்க மாட்டேன் எனக்கு இன்னைக்கு பார்க்கும்போது தான் புரிஞ்சு. மைக்கு மாட்டல, கம்ப்ளைண்ட் ஒழுங்கா ரிசீவ் பண்ணல. தெரிஞ்சு பாரதியார் கொஞ்சம் நியாயம் இருக்கு. என்ன அந்த பொண்ணை சொல்ற விதம் தான் தப்பா இருக்கு. ஏன்னா மிச்ச பேத்தை பத்தி ரொம்ப வந்து எல்லாத்தையுமே நீ என்னமோ நினைச்சுப்போ எனக்கு தோணு சொல்றேன்னு கரெக்டான விஷயத்த சொல்லிடுது. அது ஒரு மாதிரி கத்தி அவர் ரொம்ப மோசமா முகசொலிச்சு மாதிரி பண்றனால தான் அது மேல பேர் தப்பா வருது இல்ல. மற்றபடி அந்த வீட்டுல எல்லாத்தையும் கரெக்டா போட்ட மாதிரி நினைச்ச மாதிரி போட்டு உடைக்கிறது அந்த பொண்ணு மட்டும் தான் தப்பா. அதை கன்வே பண்ணாலும் பிரச்சனை நினைக்கிறான். இப்போ எனக்கு பார்வதி வாஸ் ரைட் அப்படின்னு தோணுது எனக்கு. அப்புறம் விஜய் சேனல் ஹோஸ்ட் எனக்கு கொஞ்சம் வெறுப்பா இருந்துச்சு. காரணம் அப்படின்னா அந்த பிக் பாஸ் டீம் வந்து எலக்ட்ரிஷனுக்கு உப்பு போட்டு சாப்பாடு எடுத்து வச்சாங்க பாத்தீங்களா, அதை போட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்கு உப்பு எடுத்து வச்சிங்க ஃபார்மர் கிமன் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு அவங்களோட வந்து இது ஸ்ட்ராட்டஜி அதை கரெக்டாக பண்றாங்க. கனியோ சபரி யாரும் அதை அவங்க ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதை என்கரேஜ் பண்ணாம திட்டிட்டே இருந்தாப்ல ஏதோ நொய் திட்டினே இருந்தாப்ப எதுக்கு நீ திட்டுற, அவங்க எவ்வளவு பவரா அவங்க நாலேஜுக்கு அவங்க இது பண்ணி பண்ற பேர் டீலக்ஸ்க்கான கால் போட்டு சோறு கேட்டே இருப்பாங்க செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாங்களா. அதை அவங்க பக்கா தான் பண்ணியிருக்காங்க. அதை என்கரேஜ் பண்ணாம மட்டன் தட்டும் போது என்னன்னா நீ ஏதாவது திட்டணும்னு திட்டுறியா அப்படின்னு மாதிரி எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் திட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கனியக்கா ஒழிச்சு வச்சதுக்கு பாராட்டு பாடிட்டு மொத்தமா 6 அரைஞ்சிட்டு கடைசியில் செல்லமா முட்டை வச்சுட்டு போற மாதிரி வெரி குட் கனியக்காண்டு போயிட்டாரு. இது எல்லாம் அவங்க ஸ்ட்ராட்டஜி, அதில் உள்ள போடக்கூடாது. வேற யாருக்கு கஷ்டம்னா பண்ணலாம். இது வந்து தேவையில்லாத ஹோஸ்ட் மாதிரி தோணுச்சு. இந்த எவ்வளவு பெரிய சுகமும் தெரியுமா அதுல. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அடுத்த டாஸ்க் ஒன்று கொடுத்தாரு. இவங்கனால என்னால் நேருக்கு நேரம் மோத முடியாது, இவங்க வந்து என்ன முதுகு பின்னாடி தான் குத்துவாங்க அப்படி உங்களுக்கு யாரெல்லாம் தோணுது எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னு. நான் எதிர்பார்க்கவே கிடையாது திவாகர் வந்து வினோத சொல்லுவாப்புலன்ட்டு. ஃப்ரெண்ட்லியா வந்து முதுகு குத்தாங்கிறது பெரிய விஷயம். ஃப்ரெண்ட்லியா அதை சொல்லிடுறாங்களா, அது பின்னாடி எவ்வளவு ஹர்ட் ஆகுறது தெரிய மாட்டேது. வினோத் வந்து திவாகர் சொல்றாப்ல, விக்கல் வந்து சபரியை சொல்றாப்ல. நீ விளையாட்டுக்கு சொல்றியோ இதுக்கு சொல்றியோ, ஆனா அது எவ்வளவு ஹார்ட் ஆகும் தெரியுமா. ஏன்னா வினோத் அந்த மாதிரி தான் திவாகரை பார்த்தாப்ல, சபரி அப்பதான் விக்கல்ஸை பார்த்தாப்ல. ஏன்னா நான் ஒண்ணு இதெல்லாம் பண்ண போறேன், நான் நம்பிக்கை என் நம்பிக்கை உன்னை காப்பாத்தி எதுக்கு நீ முதல்ல குத்தாங்க ஒரு வார்த்தையை சொல்றா. அது ரொம்ப
கஷ்டமா இவங்க 2 பேரும் அந்த சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கலை திவாகர் சொல்லலாம் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. கலை திவாகர் பாடல ஒரே டீமா இருப்பாங்க. கலை இருந்துட்டு திவாகர் வந்து எனக்கு முதல்ல குத்துட்டாப்லான்னு தோணுதுங்கும் போது அடப்பாருங்களே என்னடா அவ எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்கும் வந்து தோணுச்சுன்னா டேரக்டா பேசிருக்கலாம். அது இப்படி வெளிப்படையா சொல்லும் போது அவங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும், அசிங்கமா இருக்குமோ இல்ல ஏதோ மன கஷ்டத்தை கொடுக்கும். திவாகர் தான் சொன்னப்பல மோஸ்ட்லியா எல்லாருமே சொன்னது யாருன்னா பார்வதி பார்வதி பார்வதிங்க. பார்வதி முதுகுல குத்துற ஆள் இல்ல, டேரக்டாவே சொல்ற ஆள் தான். நீ டேரக்டா சொல்லும் போது கேட்காதப்ப உன் முதுகு பின்னாடி சிரிச்சிருக்கோம் தவிர முதுகுல குத்தாது. பார்வதி ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான். மேபி இவங்க தப்பா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்காங்க. வெளியிருந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பார்த்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அது சொல்ற விதம் தான் தப்பா இருக்கு, மற்றபடி அந்த பொண்ணு வெரி போல்டு. இதெல்லாம் பேசிட்டு இருக்க கேப்ல விஜய் சேதுபதினா இன்ட்ரோல் போயிட்டு வந்தார். வர்றக்குள்ள இந்த கமிர்தியும் ஆதிரியும் போட்டு மொத்த வீட்டு கிளிகளையும் கிழிச்சு போட்டு கண்ட்ராதி பண்ணி வச்சிருங்க. காரணம் என்ன அப்படின்னா ஆதிரியும் கமிர்தியும் இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கமிர்தி வந்து ஒரு லவ் மேட்டர்லாம் மாட்டிருந்தாப்புல. அது நான் ஷார்ட்ல சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. கமிர்தினும் சபரியும் லவ் மேட்டர்ல மாட்டிருந்தாங்க. அது மறைஞ்சு போச்சுன்னா ரொம்ப வருஷம் மாதிரி நடந்த விஷயம். அந்த கதையை கொண்டு வந்து இப்போ ஆதிரை வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்கு. ஆனா சபையில பேசலாம் அவங்க அரூரா தான் பேசியிருக்காங்க. அரூரா வந்து இது அப்படியான்னு வந்து கமர்தீனை கேட்ட உடனே உனக்கு யார் சொன்னோடனே இவன் ஆதிரைன்னு இருச்சா. உடனே கமர்தீனுக்கோ வந்து அவன் போட்டி நீ எல்லாம் நல்ல மனுஷன் சொத்துல உப்பு போட திங்கிரி அப்படி இப்படி விட்ட அடிக்க போயிடப்பல போல கமர்தீன் வந்து ஆதிரியே. எனக்கு ஒரு மேன்னா மேன்லியா இருக்கணும். நான் இப்படிதான் சைட் ஃபார்வர்ட் அப்படின்னா பொண்ணு போமான்னு பேசாம போயிடும். பொம்பளைங்களுக்கு ஈக்குவலா போய் சண்டை போட்டு நிக்கிறது எப்படி தெரியுமா இருக்கும். பொம்பளைங்க கண்ணா கசிக்கு போயிடுவாங்க, நம்ம கண்ணா கசங்கணும் அசிங்கம். இப்போ பொம்பளைங்க ஈக்குவலா சண்டை போட்டு நிக்கிறதுனால உங்க கிரேடு ஏறாது குறையும். அதைத்தான் இன்னைக்கு நடந்திருக்கு. யார் இவ என்ன பேசுறதுக்கு யார் இவ இது பார்த்து பேசிட்டு இருக்க கேப்ல விஜய் சேதுபதி வந்துட்டாரு. அது கூட தெரியாம பேசிட்டு இருந்தாங்க. டக்குன்னு விஜய் சேதுபதி வந்தோடனே கப்பிச்சு அமைதியாயிட்டாங்க. விஜய் சேதுபதி ஒரே வார்த்தை சொன்னார், உங்களோட பர்சனல் இஷ்யூ உள்ள தூக்கிட்டு வராதிங்க, வந்தீங்கன்னா நாங்க அமைதியா இருப்போம்னு ஒரு மட்டும் நினைக்காதீங்க, எப்பனாலும் வெளியே அனுப்பிடுவோம். விஜய் சேதுபதி டென்ஷன் ஆயிடுச்சு. 5 பேர்ல யார் இன்னைக்கு எலிமினேட் ஆவாங்க நீங்க அப்படியே பேசிருக்கும் போது கேப்ல படார்னு சீட் எடுத்து பேசிட்டாப்ல. யாருன்னு பார்த்தா அப்சரா இந்த வீக் எலிமினேஷன் ஆயிட்டாங்க. தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா அந்த பொண்ணு பெருசாக ஒன்றுமே பண்ண கிடையாது. அப்சர் எலிமினேஷன் எதிர்பார்த்தது பெருசாக ஷாக்காகவே இல்லை. ஏன்னா முந்தானே எது தெரியும் அவங்க தான் அப்படின்ட்டு. ஸோ அதில் அப்சர் எலிமினேஷன் ஆகி வெளியே வந்தாங்க. அந்த பொண்ணு லைட்டாக அழுது சபரி கட்டிப்பிடிச்சு அண்ணா அப்படின்னு. சபரி வந்து அந்த வீட்டுக்கு ஒரு அண்ணன் மாதிரி ஆயிட்டாங்க. அப்படியே அழுது முடிச்சுட்டு அந்த வெளியே வந்துச்சு. விஜய் சேதுபதி வந்ததுக்கப்புறம் அந்த அண்ணன் வந்துட்டு அப்சரா அவங்க என்கரேஜ் பண்ணார். உன்ன மாதிரி பொண்ணுங்க வெளியே வரணும், உங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பெரிய விஷயம், அவங்களுக்கு மேலே பாராட்டணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல பாராட்டி முடிச்சுட்டு அப்படியே பொம்மை அனுப்பாம அப்சரா ஒரு ரேம்ப் வாக் நடமாட்டாங்க. அந்த பொண்ணு ரேம்ப் வாக் நடக்கும்போது உண்மையிலே அவ்வளோ அழகா இருந்துச்சு. செம சூப்பராக ரேம்ப் வாக் நடந்தாங்க. நல்லா இருக்கல அந்த விஜய் சேதுபதி போமான்னு சொல்லாம அந்த இடத்துல டேலண்ட்டுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால அதே ஒரு செம விஷயம். அழகாக அனுப்பி முடிச்சு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி சொல்லி அனுப்பி வச்சுட்டார். ஸோ அவள் தான் முடிச்சாங்க. பார்த்தா திரும்பி உள்ளுக்குள்ள சண்டை போட்டு தான் இருந்தாங்க. ஆதிரே கமர்தீன் ஆரூரா பார்வதி. ஸோ இந்த சண்டை சச்சரி இப்போதைக்கு முடியாது. இன்னும் 2-3 நாள் அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு பேசி முடிய கதையும் கிடையாது. நாளைக்கு என்ன நடக்குங்கிறத நாளைக்கு வீடியோ பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பார்க்குறது பாட்டில் வண்டி, நான் உங்களோட ஜம்மு. நாளைக்கு பார்க்கலாம். டாடா பாய். அப்புறம் எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி.